நாம் மனத்தாழ்மையிலே வளர்ந்து அது நம்மை கடைசிக்கு எங்கே கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதை இந்த நேரத்திலே நாம் பார்க்கலாம். மனத்தாழ்மை அல்லது தாழ்மையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு முதல் மாதிரி யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முதல் மாதிரி. அதற்கு பிறகு நிறைய மாதிரிகள் உண்டு. நாம் கேட்டது போல் மரியாள் ஒரு நல்ல மாதிரி. அதே போல் பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெண்ணை நான் எனக்கு மாதிரியாக வைத்திருக்கிறேன். அவள் வேறு யாருமல்ல, அபிகாயில். அவளிடத்திலிருந்து அவள் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து இந்த மனத்தாழ்மையினுடைய கடைசி எல்கை எது அப்படிங்கிறதை நாம் கண்டுபிடிக்க முடியும். அல்லது அது இயேசுவும் அதை செய்து காண்பித்தபடினாலே அதிலையும் அதையும் வைத்து அதை நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம். முதலாவதாக நாம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அபிகாயிலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். அபிகாயில் தாவீது ராஜாவாய் மாறுவதற்கு முன்பாக சவுல் ராஜ்யபாரம் பண்ண காலத்திலே ஒரு மனுஷன் அவன் இருந்தான். அவன் பெயர் நாபால். அவன் ஒரு வசதியான மனிதன். ஆனால் அவனோ ஒரு நல்ல சுபாவம் இல்லை அவனிடத்தில். அவன் ஒரு மோசமான, அதாவது பணம் அவனை என்ன செய்து விட்டதுன்னு கேட்டால், அவனை பணமும் வசதியும் சொகுசும் அவனை ஒரு மோசமான மனுஷனாய் மாற்றிவிட்டது. நிறைய கிடைக்க அது தாழ்மைக்குள்ளாக நடத்தாமல் அது அவனை தன்னை உயர்த்தி அவன் ஒரு மூடனாக மாறிவிட்டான். ஆனால் என்ன ஆச்சரியம்னு கேட்டால், அந்த மூடனான புருஷனுக்கு பணக்காரன், ஆனால் அவனுக்கு கிடைத்த ஒரு மனைவியோ அவனுக்கு நேர் வித்தியாசமானவளாக இருந்தாள். அங்கே நாம் பார்க்கிறோம் 1 சாமுவேல் 25:2 வசனத்திலே அவனை பற்றியும் 3ஆம் வசனத்திலே அபிகாயிலை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 25:2 வசனத்திலே மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில் துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இந்த நாபால் ஒரு பெரிய மனிதன்கிறதை விட பெரிய தொழில், அவனுக்கு ஒரு பெரிய தொழிலே இருந்தது. அது ஆடுகள், மிகப்பெரிய ஆடுகள், கிட்டத்தட்ட 3000 ஆடுகள் 1000 வெள்ளாடுகள் எல்லாம் வைத்து அந்த ஆடுகளிலிருந்து மயிர் கத்தரித்து அவன் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் என்ன செய்தான், அதை வைத்து பெரிய தொழில்துறை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். பெரிய தொழில் அவனுக்கு, பெரிய பிஸ்னஸ்மேன் அவன். ஆனால் அந்த வசதி, அந்த உயர்வு, இதற்கும் அவனும் காலேப் சந்ததியான் தான். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஜனங்கள் தான் அவனும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலேயோ அந்த உயர்வு அவனை கெடுத்தது. அவன் தன்னைத்தானே உயர்த்தினான். அங்கே அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். அவனோ, அந்த புருஷனோ முரடனாக இருந்தான். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியல, நீங்கள் தெரிந்தால் சொல்லுங்கள். துராகிருதமாக இருந்தான். அது என்னங்க துராகிருதம் அப்படிங்கிறதே சர்ச் முடிஞ்சோடனே யாராவது தெரிஞ்சால் என்னிடத்துல சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் நான் அப்படி இருந்தால் நான் என்னை மாற்றிக்கலாம் அல்லவா? ஏன்னா வேதத்தில் எங்கெல்லாம் ஒரு பெயர் எழுதியிருக்கிறதோ அந்த பெயருடைய அர்த்தம் எனக்கு நல்லா புரிஞ்சுன்னு சொன்னால் நானும் அப்படி இல்லாமல் மாறிக்கலாம் அல்லவா? அதனால் துராகிருதன் அப்படிங்கிறது அது என்ன அர்த்தம்னு தெரியல. ஆனால் அவன் அப்படி இருந்தான். மொத்தத்தில் அவன் ஒன்றுமே சரியில்லாதவன். ஆனால் இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இருந்த மனைவியை பாருங்கள். அவள் எப்படிப்பட்டவள்? மகா புத்திசாலியும் ரூபதியுமாக இருந்தாள்.
பொதுவாக பெண்களிடத்தில் இந்த ரெண்டும் சேர்ந்து இருப்பது அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. சில பேர் அழகாக இருப்பார்கள், அழகுக்கேற்ற புத்தி இருக்காது. சில பேர் புத்திசாலியாக இருப்பார்கள், அழகாக இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்தவள் தான் அபிகாயில். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவளை எப்படி இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கிறது தெரியல. அவளை எப்படி இந்த மனுஷனுக்கு ஒரு வேளை வசதியாக இருக்கிறான்னு பெரிய தொழில் பண்ணிகிட்ருக்கிறாருங்க. அதனாலங்க அவர் காலேப் சந்ததியானுங்க, தொழில் பண்ணுறாங்க. ஏயா அவன் குணம் என்ன, அவன் யார், அவன் என்ன, அவனை பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுக்குங்க? 3000 ஆடு. எத்தனை ஆடு? 3000 ஆடு. 1000 அப்புறம் என்ன எழுதியிருக்கிறது? 3000 ஆடும் 1000 வெள்ளாடும். பெரிய ஆளுங்க. நம்ம பொண்ணை அவருக்கு கொடுத்தா ஓஹோன்னு வாழ்வா. அவள் வீட்டில் போய் வேலையே செய்ய வேண்டியதில்லை, அவள் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அபிகாயிலுடைய அப்பா அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? இந்த துராகிருதனுக்கு போய் கட்டி வச்சிட்டாங்க. அதனால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அதை அவள் தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டால் அந்த மனுஷனோடு கூட வாழ்ந்தாள். அந்த மனுஷனோடு கூட வாழ்ந்தாள். அதுதான் பெரிய ஆச்சரியம். சகோதரர்களே, தாழ்மை என்றால் அபிகாயில் தாழ்மை உள்ளவளாக இருந்தால் என்று எப்படி கண்டுபிடிப்பது? அப்படின்னா அவள் அந்த மனுஷன், அதாவது ஸ்வாவம் வேறு, அதாவது வேறு ஸ்வாவம், முற்றிலும் வேறான ஒரு மனுஷனோடு வாழ முடியுமா அப்படின்னு சொன்னால் அது எல்லாராலும் முடியாது. அந்த ஆளோடு எனக்கு ஒத்து போகாதுங்க. அவருக்கும் எனக்கும் ஏணி வச்சால் எட்டாது. ஏம்மா நான் அவரோட வாழ மாட்டேன், என்னுடைய சுபாவம் வேறு, அந்த ஆளோட சுபாவம் அது எனக்கு ஒத்து வராது. அதாவது இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்களேன். இந்த ரெண்டு நேர் வித்தியாசமாக இருக்குது. அவனோ முரடன், துராகிருதன். இவளோ ஒரு அழகான, அங்கே புத்திசாலியான ஒரு பெண்ணாக இருக்கிறாள். இந்த ரெண்டும் சேர்ந்து எப்படி அவள் வாழ்ந்தாள்னு கேட்டால், அந்த வாழ்ந்ததற்கு காரணம் இவள் தான் காரணம். அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். அந்த நாபாலை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவள் தன்னை தாழ்த்தினாள். அவள் தன்னை தாழ்த்தி அவள் இருந்தாள். இப்படி நடக்காது சகோதரர்களே, இப்படி நடக்காது. இப்படி ஒரு புருஷன் இப்படி இருந்து ஒரு மனைவி இப்படி இருக்கிறது என்பது அது நடப்பதில்லை. மோசமான மனுஷனோடு வாழ்கிற ஒரு இடத்தை தெரிந்து கொள்வது என்பது தாழ்மை இல்லாவிட்டால் அப்படி வாழ முடியாது. ஆகவே அவள் தாழ்மையாக இருந்தாளுங்கிறத எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம். எப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால், உதாரணமாக நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த வசனத்திற்கு பக்கத்திலே இன்னொரு வசனம் இருக்கும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அபிகாயிலுடைய வாழ்க்கைக்கு நாம் வருவோம். நீதிமொழிகள் 11:2 மறக்காதிருங்கள். நீதிமொழிகள் 11:2. தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்டால், அதற்கு பிறகு அந்த காலகட்டத்திலே தாவீது ராஜாவாய் மாறவில்லை. அவன் அங்கங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலம் அது. அவனுக்கென்று ஒன்றுமே கிடையாது. அவன் ஒரு பரதேசி போல சுற்றி தெரிந்த காலம். ஆகவே எங்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களோ அவங்ககிட்டெல்லாம் போய் கேட்டு வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்த காலம். அப்படி நாபால் இடத்துலையும் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, தாவீது அனுப்பின வாலிபர்கள் போய் கேட்கிறார்கள், தாவீது எங்களை உம்மிடத்தில் அனுப்பினார், நாங்கள் வந்து உம்முடைய 3000 ஆடுகள் 1000 வெள்ளாடுகள் இவைகளை இந்த பக்கத்தில் தான் நாங்களும் ஆடு மேய்ச்சோம், அல்லது உங்கள் ஆடுகள்லாம் மேயும் பொழுது நாங்கள் அதை வந்து பாதுகாத்தோம் என்றால், நாங்களும் வனாந்தரத்தில் தான் இருக்கிறோம், நாங்கள் அதை பாதுகாத்தோம், அதனால் அதை வச்சுக்கிட்டு நாங்கள் கேட்க வரல, எப்படியோ நாங்கள் அதை பாதுகாத்தோம், நீங்கள் ஏதாவது எங்கள் தாவீதுக்கு கொடுக்குறனா கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நாபால் என்ன செய்திருக்க வேண்டும்?
அப்படியா, பரவாயில்லப்பா, நீங்களாம் இருந்து ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கிறீங்கன்னு நினைக்க சந்தோஷமாக இருக்குது. சரி, என்னால் ஏதோ முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன பேசினான்? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் முரடன் துராகிருதன் அப்படின்னு கேட்டால், எந்த சூழ்நிலை எப்படி பேசுகிறது, யாரை புரிஞ்சுக்கிறனே தெரியாதவன் தான் துராகிருதன். 25ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை பாருங்கள். அங்கே தாவீதின் வாலிபர் போய் சொல்கிறாங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. அதற்கு இது நாபால் சொல்கிறான் 10ஆம் வசனத்தில். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரயோஜனமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாள் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளையும் மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வைத்ததையும் எடுத்து இந்நிடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். ஏப்பா, நீ பரவாயில்ல, நீ அவங்க கேட்குற அளவுக்கு கொடுக்க வேண்டாம், ஏதோ ஒரு பிச்சை போடுற மாதிரியாவது அது கொஞ்சத்தை கொடுவேன் அப்படின்னு கேட்டால், அவன் யார்? தாவீது யார்? நானெல்லாம் தெரியாத ஆளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேனுங்க. நான் எனக்கு வச்சுருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு வச்சுருக்கிறேன், என்னோடய வேலைக்காரர்களுக்கு வச்சுருக்கிறேன், அதெல்லாம் எடுத்து ரோட்டில் போகிறவன் கண்டவன் தெருவில் தெரியவனுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொன்னோன்னே அவன் எப்படி சொன்னானோ அப்படியே வாலிபர் என்ன செய்தார்கள்? 12ஆம் வசனத்தை, தாவீதின் வாலிபர் தங்கள் வழியிலே திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் இந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். தாவீதுக்கு வருமா கோபம்? என்ன சொன்னா? இப்படி சொன்னானா? தாவீது யாருன்னு கேட்டானா? நான் கோலியாத்தை கொன்னது அவனுக்கு தெரியாதா? தெரியலைங்கிறார். உங்களை யார்? எத்தனையோ பேர் எஜமான விட்டு ஓடி போகிறாங்க, இவனும் ஒரு போல் ஆளாக இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியுமான்னு சொல்கிறாரு. அப்படி ஒன்று தாவீதுக்கு கோபம் பொத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு? கிளம்புங்கடா, வெடுற பட்டயத்தை, வெடியறதுக்குள்ளே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறனா இல்லையான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? தாவீது அப்படி செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை, போக வேண்டிய அவசியமில்லை. கொடுக்கலையா, சரி கொடுக்காட்டி போகிறான், கர்த்தாவே நீர் எங்களை போசியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். கோபம் வருகிற நேரத்தில் சகோதரர்களே, அதாவது மூடனுடைய நெஞ்சில் தான் கோபம் குடிகொள்ளுமாம். அதாவது கோபம் வரும்பொழுது என்ன யோசிக்கணும், எது சரின்னே தெரியாது, எது தப்பு சரின்னு தெரியாது. அவன் கொடுக்கலப்பா, கொடுக்கலன்னா பரவாயில்ல போ அப்படின்ட்டு போயிருக்கலாம். ஆனால் அவனை போய் கொள்றனுக்கிட்ட 400 பேரோட கிளம்புறான். இப்போது அபிகாயில் இதையெல்லாம் கேள்விப்படுறான். அபிகாயில் இதையெல்லாம் கேள்விப்பட்டு அவள் என்ன செய்கிறாள்னு கேட்டால், அவள் அதான் தாழ்ந்த சிந்தை உள்ளவளிடத்தில் ஞானம் இருக்கும் அப்படின்னு நீதிமொழிகள் 11:2 வாசித்தோம் அல்லவா? அவளிடத்திலே ஞானம் இருந்ததா, அல்லது அவள் தாழ்மையானவள் தானா, அல்லது அந்த புருஷனோடு கூட வாழ்ந்து அவளும் அப்படியே போய்விட்டாளான்னு கேட்டால், இல்லை, அவள் போகவே இல்லை. அதாவது நீங்கள் சொல்லலாம், என்னமோ சொல்லுவாங்களே, யாரோட சேர்றமோ அதுபோலையே மாறிடுவோம், முரடனோட சேர்ந்தால் இவனும் முரடனாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சூழ்நிலை இருந்தால் அவளும் அந்த புருஷன் கூட சேர்ந்து அவளும் அப்படியே மாறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி இல்லை. கிருபை எம்மையில் இருந்தால் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கூட நாம் அப்படி என்ன செய்ய மாட்டோம், மாற மாட்டோம். அவள் இருந்த சூழ்நிலை அப்படி அங்கேருந்து பழகிறதுனால அவளும் அப்படியே மாறிட்டா. இல்லை, ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மேல் இருந்தால் நாம் ஒன்றும் ஆக மாட்டோம். அந்த மாதிரி தான் அபிகாயில் ஒன்றும் ஆகவில்லை. ஆகவே தாவீது பழிவாங்க வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டோடனே அவள் என்ன செய்கிறாள்? அவள் தாவீது இடத்துல போய் என்ன செய்கிறாள்னு கேட்டால் 23ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தலையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து. யாருன்னு கேட்டால், மிகப்பெரிய பணக்காரனுடைய மனைவி அபிகாயில், மிகப்பெரிய குடித்தனக்காரன், தொழில் பண்ணுற ஆளோட மனைவி தான் முகங்குப்புற விழுந்து பணிகிறாள். அவள் சொல்லிக் கொடுக்குறாள், ஒரு நாளில் உங்களை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றுவார். அப்படி மாற்றும் பொழுது உங்களுக்கு வருத்தம் இருக்கக்கூடாது. என்ன வருத்தம் இருக்கக்கூடாதுன்னா, ஒரு சின்ன ஒரு உதவி செய்யலைன்னு சொல்லி ஒருத்தனை கொண்டு போட்டோமே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? அவள் சொல்கிற பாருங்கள் 30ஆம் வசனத்தில், கர்த்தர்
உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படியெல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் பொழுது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது மன இடலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது அடியாளை நினைப்பீராக அப்படிங்கிற. அதாவது அவள் சொன்ன ஆலோசனைன்னு கேட்டால், இந்த விஷயத்துக்காக நீங்கள் பழிவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யார்? நீங்கள் உங்களை ஆண்டவர் ராஜாவாக மாற்ற நினைக்கிறாரு. அதனால் இந்த சின்ன விஷயத்துக்காக பழி வாங்கி இத்தனை பேர்த்த கொன்று அப்படி ஆகுனா ஒரு காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கும்போது உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அடடா, நான் இப்படி விருதாவாக ரத்தம் சிந்திட்டேனேன்னு வருத்தம் இருக்கும். அதனால் தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன அந்த யோசனை இருக்கிறதல்லவா சகோதரர்களே, அதுதான் ஞானம். சகோதரிகள், நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் உங்கள் புருஷன் திடீர்னு கோவப்படுவார். அவர் கோபத்தில் அப்படியே துடிப்பார், அவருக்கு என்ன பண்ணுறனே தெரியாது. அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் சகோதரிகள் தாழ்மையாக இருந்தால் என்ன சொல்லலாம்? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், புருஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், நாளையும் பின்னே யோசித்து நீங்கள் பேசுங்க. நாளைக்கு உங்களை குறித்து ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் இப்படி பண்ணோன்னு நினைக்கிறீங்க, ஆனால் தேவன் இப்படியே நம்மளை வச்சுருக்க போகிறதில்ல. தேவன் நம்மளை நாளைக்கு உயர்த்துவார், அப்போது நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். அப்போ நமக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி நடந்தீங்கிற கெட்ட பேர் வரக்கூடாது. சபைக்கு அடங்கியிருங்க, சூழ்நிலைகளுக்கு அடங்கியிருங்க அப்படின்னு மனைவியானவள் அந்த இடத்துல ஞானமாய் புத்தி சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த புத்திமதியை தாவீது கேட்டவுடனே அவன் சொல்லுகிறான், நீர் சொன்ன யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு யோசனை பாருங்கள், ஒரு யோசனையே ஆசீர்வதிக்கப்படுகிற யோசனை. அப்படி புருஷனுடைய மூர்க்கத்தை மாற்றுகிறாள் அவள். அது இல்லாமல் புருஷனுக்கு கோவப்படாத இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டு கிளப்பி விட்டு பிரச்சனையை பெருசு பண்ணி அப்படி இல்லை. அப்போ அபிகாயல் ஞானமுடையவளாக தாழ்ந்த சிந்தை உள்ளவளாய் தன்னை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தபடினா அவன் நினச்சிருந்தானா அவள் காரில் போகலாம். அந்த காலத்திலே கழுதை என்பது காரை போல, அவள் கழுதையில் தான் வந்தா. ஆனாலும் கழுதையில் போனாலும் காரில் போனாலும் அவள் தன்னை குறித்து தாழ்ந்த சிந்தை உள்ளவளாக இருந்தாள். அந்த 3000 ஆடும் 100 ஆடுகளும் அவளுடைய தொழில்துறையும் அவளை ஒன்றும் பண்ணலை. நான் யார் தெரியுமா? என்னுடைய அழகு என்ன, என்னுடைய ஞானம் என்ன, என்னுடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு அவள் என்ன செய்யலைன்னு கேட்டால் அவள் அப்படி இல்லை. ஆகவே அவளிடத்தில் ஞானம் இருந்தது. அந்த ஞானம் தாவீதுக்கு ஒரு பெரிய பாவத்தை அவன் செய்யாதபடி தடுத்தது. சரி, ஆகவே தாழ்ந்த சிந்தை உள்ளவளாக நாம் இருந்தால் நம்மிடத்திலே ஞானம் இருக்கும். அது ஒரு அடையாளம். இது ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சில சூழ்நிலைகளில் என்ன சொல்வதென்று நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. குடும்ப சூழ்நிலைகளில் புருஷனுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல தெரிய மாட்டேங்கிறது, மனைவிக்கு ஒரு ஆலோசனை சொல்ல தெரிய மாட்டேங்கிறது. ஏன் ஆண்டவரே, எங்களுக்கு பெரிய மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஞானம் வேண்டாம், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிறக்கே எங்களுக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதற்கு வேறு காரணங்கள் ஒன்றுமில்லை. நீங்கள் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களாக இருந்தால், உங்களை குறித்து தாழ்மையானவர்களாய் அல்லது உங்களை தாழ்த்துகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். கணவனுக்கானாலும் சரி மனைவிக்கானாலும் சரி ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தினாலே எதிர்நோக்கி வருகிற அநேக பிரச்சனைகளை சரி செய்து விடலாம். சரி, இப்பொழுது தேவன் தம்முடைய நீதியான தீர்ப்பின்படி நாபாலை அடைக்கிறார். நாபால் செத்து போகிறான். நாபால் செத்து போனோடனே தாவீதுக்கு அவன் இன்னொருத்தருடைய மனைவி அப்படின்னு ஆகவே அவன் திருமணம் அதற்கு முன்பாக அவன் அதை பற்றி நினைக்கவில்லை. ஆனால் நாபால் செத்து போனான் என்ற உடனே அவளை திருமணம் பேச அழைக்கிறான். எந்த அடிப்படையில் அழைத்திருப்பான் அப்படின்னு கேட்டால், எந்த அடிப்படையில் அழைத்திருப்பான்? இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சா போதுமே, எனக்கு அவ்வப்போது எனக்கு ஆலோசனை சொல்லி என்னுடைய கோபத்தை மாற்றி, நான் ஒரு கோபக்காரனுங்க, ஆனால் என்னுடைய மனைவி எனக்கு அப்பப்போது சொல்லுகிற ஆலோசனை என்னை பாதுகாத்திருக்கிறது, அப்போ இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? அபிகாயில் இடத்துல ஆட்களை அனுப்புகிறான். அப்போ சொல்லுகிற வார்த்தை தான் சொல்லு தாழ்மையின் எல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்தை தான் நாம் எல்லாரும் அடைய வேண்டும். அவள் சொல்லுகிற வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம்.
அவள் எழுந்திருந்து தரைமட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள். இங்கே ஆண்டவன் அப்படின்னு சொல்லுகிறது யாரை சொல்கிறாள் அப்படின்னு கேட்டால் தாவீதைத்தான் சொல்கிறாள். அதை முந்திய பாருங்கள், அந்த 31ஆம் வசனத்தில் சொல்கிற பாருங்கள், என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமல் இருந்தது உண்டானால்னா கர்த்தரை சொல்லவில்லை, தாவீதைத்தான் ஆண்டவன் என்று சொல்கிறாள். அப்படி சொல்லும் பொழுது அவள் சொல்கிறாள், இப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, நான் என்னுடைய ஆண்டவனுடைய கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகி அவருக்கு எப்பொழுது இருப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். புருஷங்காலை கழுவுறதா? நீ போய் கழுவிட்டு வாங்க, இதுக்கா நீ கல்யாணம் பண்ணீங்க, நான் உங்கள் காலை தொடுறதா? நீங்கள் எங்கேயும் சுற்றிட்டு வருவீங்க, உங்கள் காலை நான் தொடுறதான்னு இன்றைக்கி எந்த ஸ்திரியும் புருஷனுடைய காலை தொடுறாங்களோ தொல்லையோ தெரியல. காலை வாரி விட்டா இருக்காமல் இருந்தால் பரவாயில்ல, காலை கழுவுறது அப்புறம் பார்க்கலாம். காலை பிடிச்சி வாரி விடாமல் இருந்தால் பரவாயில்ல. என்ன சிஸ்டர், பரவாயில்ல. அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள், என் ஆண்டவனுடைய அதாவது தாவீதுடைய ஊழியக்காரருடைய பாதங்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாக இருந்தால் பாருங்கள். அதாவது இதை சற்று யோசித்து பாருங்கள். ஏற்கனவே அவள் பணக்காரி, ஏற்கனவே அவள் வசதியானவள், ஏற்கனவே அழகானவள், ஏற்கனவே அறிவானவள். இப்படிப்பட்ட பெண் இப்போ அவள் என்ன நினைக்க வேண்டும், தாவீது ராஜாவாகும்போது நான் அவருக்கு ஒரு ராஜ்யபாரத்திலே ஒரு அசிஸ்டண்ட் மந்திரியாக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவள் யோசிக்கிறாள். இல்லை, சகோதர சொல்லே கிருபை எப்பொழுதுமே தாழ்மைக்குள்ளதாக நடத்தும். அபிகாயில் என்ன நினைக்கிறாள்னா, அபிகாயில் என்ன சொல்லுகிறாள், நான் தாவீதுடைய ஊழியக்காரருடைய பாதத்தை கழுவினால் எனக்கு அந்த பாக்கியம் போதும். பாருங்கள், இதுதான் சகோதர சொல்லி. சரி, இதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, யோவான் 13ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம், அதை வாசித்து நாம் முடிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கடைசியாக யோவான் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே 4-5 வசனத்தை பாருங்கள். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து தன் அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இப்போ இங்கே அபிகாயில் சொன்ன வார்த்தையின்படி பார்க்குறோம். இங்கே இயேசு பிதாவுடைய பாதத்தை கழுவுகிறேன் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னதோ பிதாவுடைய ஊழியக்காரராக இருக்கிற அவருடைய சீசர்களுடைய பாதத்தை கழுவுகிறார். தாழ்மையின் எல்லை என்றால் என்ன அப்படின்னா, கடைசியாக ஒரு அடிமையின் ஸ்தானத்திற்கு இறங்கி வருகிறதான். நம்முடைய மனதளவிலையும் சரி, உள்ளேயும் வெளியிலையும் இந்த அடிமையின் ஸ்தானம், இந்த அடிமையின் ஸ்தானத்திற்கு வருகிறதான் தாழ்மையின் எல்லை. இயேசு கிறிஸ்து அவர் உள்ளாகவும் சரி வெளியாகவும் சரி, அவர் வெளியிலலாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லை, வெளியிலே அவர் செய்தார். அவர் தேவனுடைய பாதத்தை கழுவவில்லை, மாறாக அவருடைய ஊழியக்காரராகிய இது அபிகாயில் சொன்னதற்கும் இதற்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் இந்த அபிகாயிலுடைய தாழ்மையை பார்த்திருப்பாரா? இயேசு கிறிஸ்து படித்திருப்பாரா? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை இயேசு படிக்க கேட்டிருப்பாரா? கண்டிப்பாக கேட்டிருப்பார். அப்படியானால் அபிகாயிலுடைய தாழ்மையை அவர் எண்ணி பார்த்திருக்க மாட்டாரா? எண்ணி பார்த்திருப்பார். ஆகவே அந்த எல்லைக்கு அவர் போனார். எந்த எல்லைக்குன்னு கேட்டால், சபையிலே நான் ஆண்டவருக்காக என் ஜீவனை கொடுப்பேன், இயேசு வந்தார் என்று சொன்னால் அவருடைய பாதத்தை நான் கழுவி முத்தமிடுவேன் அப்படிங்கிறதல்ல, என் ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய அல்லது அவருடைய சீசர்களாகிய சபையில் இருக்கிறவர்களுக்கு நான் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? நான் ஒரு அடிமை. சகோதர சொல்லே, பிரசங்கம் பண்ணுகிறதை நான் எப்படி நினைக்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள்? இப்போது அங்கங்கே அடிக்கடி அங்கங்கே எங்கேயாவது கூப்பிட்றாங்கல்ல, போகிற போதெல்லாம் நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன், ஆண்டவரே நான் ஒரு அடிமை, நான் போய் தூத்துக்குடி சபையில் இருக்கிறவர்களுடைய பாதத்தை கழுவுவதற்கு எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணீரை கொடுங்க ஆண்டவரே.
அல்லது மதுரை சபையில் இருக்கிறவங்களுடைய பாதத்தை நான் கழுவணும், அதற்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க, எனக்கு தண்ணி தாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். வேறு எனக்கு எதுவும் இல்லை. என்னுடைய சபையில் இருக்கிறவர்களுடைய பாதத்தை கழுவுகிற அந்த வேலை பிரசங்கவாதி பிரசங்கம் பண்ணுகிறது என்று பேசுவதில்லை. அடிமையாக தாழ்மையாக ஒரு 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 காலை கழுவி விட்டால் அது எவ்வளோ புத்துணர்வாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெயிலில் போயிட்டு வரும்பொழுது அந்த காலை தண்ணி ஊற்றி ஒருத்தர் கழுவி விட்டால் அது எவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுபோல் சபைக்கு வருகிற சகோதரர்களுடைய பாதங்களை அல்லது தேவனுடைய வார்த்தையினாலே அவர்களை கழுவி விட்டால், அவர்களுடைய பாதங்களை கழுவினால் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுமா? அது எனக்கு போதும் ஆண்டவரே, அது எனக்கு போதும், அது எனக்கு போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆகவே அருமையான சகோதரர்களே, இதுதான் அந்த எல்லை, தாழ்மையின் எல்லை, அடிமையாக இருப்பது. இது ஏதோ நடிப்பதல்ல, உண்மையாகவே இருதயத்திலேயும் உள்ளேயும் வெளியிலேயும் இந்த இடத்திற்கு வருகிறதான் அந்த எல்லை. அந்த இடத்தில் தான் இயேசு வந்தார். அதைப்போல நம்மையும் இருக்க சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாம்.